கர்த்தர் பெரியவர். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி ஒரு வார்த்தை நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தோல்வி அடைந்து போகாது. கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை இந்த சபைக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் தோற்று போவது இல்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவி. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவி. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய எங்க உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்க உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நன்றி ஆண்டவரே. எங்க உள்ளம் நிரம்ப இந்த இடம் அசைய மகிமையாக எங்கள் மத்தியிலே கர்த்தர் உலாவுவீராக. உம்முடைய வார்த்தையினுடைய மகிமை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்திருந்த பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றார்கள் ஆண்டவரே. அழுது புலம்பின பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றதை போல் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நேரமாக, அற்புதத்தின் இரவாக நீர் எங்களுக்கு மாற்றித்தர போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வாசிக்கலாமா? கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதன் விடுதலை ஆவதற்கு, அற்புதங்களை பெறுவதற்கு, ஜீவன் வருவதற்கு காத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் பலவீனப்பட்டு போனால், ஒரு மனுஷன் வியாதிப்பட்டிருந்தால் அவங்க விடுதலை ஆக வேண்டும் என்று நாம் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திற்கும் காத்திருப்பு தேவை. ஒவ்வொரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரு காத்திருப்பு தேவை. காத்திருக்கிறது எதற்கென்றால் நாம் விடுதலை பெறுவதற்கு. அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில்
விடுதலை நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தில் எந்தெந்த விஷயத்தில் உங்கள் உள்ளங்கள் உடைந்து நொறுங்கி அழுது காத்திருக்கிறீர்களோ, இந்த இரவில் கர்த்தர் பதில் தர போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமாம். வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காத்திருக்கும் போது விடுதலை பெற வேண்டும் என்று, ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று, ஒரு ஜீவன் வேண்டும் என்று நாம் விரும்புகிறதை போல் நாமும் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்பியது இந்த உலக மனிதர்கள் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. ஒரு மனிதன் நல்லா இருக்கிறதை இந்த பூமியில எந்த மனுஷனும் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் அதை குறித்து சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சந்தோஷப்படும் போது, அவர் ஜீவன் தர விரும்பும் போது சாத்தான் என்ன செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 10:10 ஒருவருக்கு வாசிக்கலாமாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், திருடனாகிய சாத்தான் அவன் எதுக்கு வருகிறான் என்றால், அவன் ஒரு மனிதனை அழிப்பதற்கு வருகிறான். ஒரு மனிதனுடைய வேலை, ஒரு நல்ல ஒரு சம்பள வேலை இருக்கிறது என்றால் அதை கெடுக்க வேண்டும் என்று வருகிறான். ஆண்டவர் விரும்புகிறது, என் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஜீவனோடு இருக்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும், என் வார்த்தையை கேட்க வேண்டும், அவர்கள் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும், அவர்கள் ஆயுசு நாட்கள் எல்லாம் என்னையே அவர்கள் துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும் போது, இங்க ஒரு திருடனாகிய சாத்தான் ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தொடர்ந்து அதில் வாசிக்கும் போது, நானோ பாருங்கள், ஒரு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் கர்த்தர் வந்திருக்கிறார். பாருங்கள், இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நிலையை பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுடைய ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று. இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் ஆரோக்கியமான ஆகாரங்கள் சாப்பிட்டாலும் மரித்து போகிற அநேகம் இந்த உலகத்தில் நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். தாவீது எழுதுகிறார், என்னை பாதி வயதில் எடுத்துக் கொள்ளாதையும். அவர் எழுதுகிறார், கண்ணி தரித்தது நானோ தப்பித்தேன் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையை பாதியிலே அழிப்பதற்கு சத்துரு திட்டம் வைத்திருக்கிறான். ஒரு தெய்வ பிள்ளையை அழிப்பதற்கு சாத்தான் மிகவும் திட்டம் வைக்கிறான். அவன் ஒரு மனிதனை அழிப்பதற்கு தான் சுற்றி திரிகிறான். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறது அவனுக்கு பிடிக்காது. ஒரு மனிதன் ஆராதிக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஒரு விசுவாச பாதை பாதியில நிற்க வேண்டும். ஒரு வேலையா இருந்தால் அது பாதியில நிற்க வேண்டும். ஒரு குடும்ப வாழ்க்கையா இருந்தால் அது பாதியில நிற்க வேண்டும். ஒரு ஊழியமா இருந்தால் அது பாதியிலே நிற்க வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், நான் கொடுத்த ஊழியமா இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், வேலை விஷயமா இருந்தாலும், ஜீவனாக இருந்தாலும் அது பரிபூர்ணப்பட வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள், அது இந்த இரவிலே அநேக குடும்பத்திலே கர்த்தர் சில உயிருள்ள சாட்சியை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சில சாட்சிகளை சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சிறு பிராயத்திலிருந்து நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்க அப்பாவுடைய அப்பாவும் ஒரு சாமியாடி, அம்மைக்கு அப்பா மந்திரவாதி. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்க அப்பாவுக்கு மிகவும் ஒரு பலவீனம் ஒன்று அகப்பட்டது. ஒரு 48 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரொம்ப வேதனைக்குரிய ஒரு சம்பவம் நடந்தது. அந்த நேரத்தில் பல ராஜ்யத்திற்கு அவர்கள் இந்து குடும்பமாய் எங்க குடும்பம் இருக்கிறதுனால் பல பரிகாரத்தை செலுத்தி பார்த்தார்கள். பல இடங்கள் ஓடி பார்த்தார்கள். எங்கு போயும் ஒரு விடுதலை கிடைக்காம கடைசி ஜெயசேர ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே கொண்டு வந்து பார்க்கும்போது அவர்கள் சொன்னார்கள், இவர் இனி
இனி ஒரு வாரம் தான் இவர் ஜீவனோட இருப்பார் என்று சொல்லுகிற சத்தம் கேட்டது. இதோடு கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள். பல ஜனங்கள் சொன்னார்கள், நீ இப்படி எல்லாம் பல இடத்திற்கு போனியே, இப்படி ஒரு இடத்திற்கு போய் பார் என்று ஹிந்து வழியை அநேகம் சொல்லிக் கொடுத்தார்கள், நூலுகட்ட சொல்லிக் கொடுத்தார்கள். பல காரியத்தை இவ்வளவு பணம் செலவாக்கு, தாயத்து கட்டிப்பாரு எல்லாமே சொல்லி பார்த்தார்கள். ஆனா எங்குமே விடுதலை கிடைக்காம எங்க அம்மா அழுது கொண்டிருக்கும் போது ஒரு சிஸ்டர், தெய்வத்தை அறிந்த ஒரு சிஸ்டர் அம்மாவிடத்தில் சொன்னாங்க, பல ராஜ்யத்துக்கு நீ ஓடி பார்த்தியே, இந்த ஒரு ஜெப கூட்டத்திற்கு தெய்வத்தை ஆராதிக்கிற கொஞ்சம் ஆளுதான் போவாங்க, ஒரு 10 பேருக்கு உள்ளதான் போவாங்க. ஆனா அந்த ஜெப கூட்டத்தில் போய் இந்த உன்னுடைய புருஷனுக்காக நீ ஜெபித்து பாரு, எப்படி மரிக்கத்தானே போகிறார் என்று சொல்லி அம்மாவிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். உடனே எங்க அம்மா, சரி இவ்வளவு தூரம் போனோமே என்று சொல்லி அந்த ஜெப கூட்டத்துக்கு அம்மா மட்டும்தான் போனாங்க. அப்பா வீட்டில் இருந்து துடித்து கொண்டிருக்கிறார். வேதனையோடு, வலி தாங்க முடியாம, வயரெல்லாம் பயங்கரமான வலி, வீக்கங்கள், சரீரமெல்லாம் வீக்கங்கள், படுக்க முடியாது, தூங்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, சத்தம் போட்டுக்கொண்டே எப்பொழுதும் இருப்பா. இப்படி இருக்கும் போது அம்மா அழுது கொண்டு தேவ சமூகத்துக்கு ஓடி, அம்மாவுக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்க தெரியாது இருந்த போதிலும் அங்கே ஜெபித்தவர்களுடைய ஒரு நிலையை கேட்டு ஜெபித்தார்கள். ஏசப்பா, எங்க புருஷன், என்னுடைய புருஷனுக்கு நீர் ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்தால் உமக்காக நான் ஜீவிப்பேன், எல்லா இந்து வெளிப்பாடை விட்டு கொண்டு உமக்கென்று வருவேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்து வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த பரிபூர்ண சுகத்தோடு எங்க அம்மா தெய்வத்தை ஆராதித்து வந்தார்கள். எங்க அப்பாவோ அதிலிருந்து ஒரு மீட்கப்படாதபடி திரும்பவும் குடிக்க ஆரம்பித்து திரும்பவும் அவர் அந்த வழியிலே தான் போய் கொண்டிருந்தார். அப்படி கொஞ்சம் காலங்கள் போன பிறகு இந்த வியாதி இருக்கும்போது என்னுடைய மூத்த அக்கா மட்டும்தான் உண்டு. அதுக்கு பிறகு நாங்க ஒரு 3 பேர், இன்னும் எனக்கு 2 சகோதரி, நானும் பிறந்தேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று இதே போல ஒரு வியாதி எங்க அப்பாவுக்கு அகப்பட்டது. அந்த நேரத்திலையும் கதறி அழுது நாங்க குடும்பமாய் சேர்ந்து அழுது ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே எப்படியாவது ஒரு விடுதலை தர வேண்டுமே என்று சொல்லி கதர்ன போது அது என்ன வியாதி என்றால் கேன்சர் வியாதி. எங்க அப்பாவுடைய இந்த கழுத்து பக்கம், இந்த காது பக்கம் இப்படி ஒரு 4 கட்டி பெருசாக இருந்தது. இந்த கட்டி அப்படி இருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து குடும்பமாய் அழ ஆரம்பித்தோம். எப்படியாவது ஒரு சுகம் வேணுமே ஆண்டவரே என்று. அந்த நேரத்தில் 1 மாதம் தேவ சமூகத்தில் எழுத போது ஆண்டவர் பரிபூர்ணமான விடுதலை அந்த கேன்சர் கட்டியிலையும் கர்த்தர் கொடுத்தார். அடுத்த பிறவாது எப்படியாவது எங்க அப்பா அந்த நேரத்தில் சொன்னாங்க, நான் இனி ஆண்டவருக்கென்று ஜீவிப்பேன், ஆண்டவருக்கென்று வாழுவேன், எப்படியாவது ஆண்டவருக்கென்று வருவேன் என்று சொல்லி அவர் திரும்பவும் பொருத்தனை பண்ணி வந்தார். ஆனாலும் திரும்பவும் நல்ல ஒரு சுகம் கிடைத்த உடனே நினைச்சாரு, இதுல நம்ம நிக்கண்டா, இனி அடுத்த நிலையை பார்ப்போம் என்று சொல்லி அதிகமாய் குடிக்க ஆரம்பித்தார். அதிகமாய் குடிக்க ஆரம்பித்து பல பேர் சொல்லி பார்த்தார்கள், அவர் கேட்கவே இல்லை. நல்ல ஆரோக்கியம் தானா இருக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லை என்று சொல்லி இருதயத்தில் நினைத்து நடந்தா. திடீரென்று ஒரு நாள் எங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி வேலை செய்து கொண்டிருந்தா. அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னா ஏதோ ஒன்று விழுந்த ஒரு சத்தம் கேட்டது. அந்த நேரத்தில் அங்க பின்னாடி போய் பார்க்கும் போது எங்க அப்பா விழுந்து அப்படியே கிடந்தார். அவரை தூக்கி கொண்டு வீட்டில் வந்து படுக்க வைத்த 1 வாரம் கழிந்த பிறகு அவருடைய நிலை, இந்த கேன்சர் கட்டி எப்படி கரைந்து மாஞ்சி போனதோ அதெல்லாம் திரும்ப வர ஆரம்பித்தது. பல தடவை ஜெபித்து பார்த்தோம். இந்த நிலையில் நாங்கள் சொன்னோம், எத்தனையோ தடவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆபத்திலிருந்து தூக்கி எடுத்தா, அவர் ரட்சித்தா. இவ்வளவு குடும்பமாய் காத்திருந்து உங்களை ரட்சித்து எடுத்ததற்கு நீங்க இவ்வளவு ஒரு துரோகம் செய்து போட்டீங்களே என்று சொல்லி எங்க குடும்பம், எங்க அம்மா, நான் சின்ன பிராயம், இப்படி பல நிலையிலே சொல்லி பார்த்து அதுக்கு பிறகும் ஆலயத்துக்கு போய் அழுது பார்த்தோம். எந்த ஒரு மாற்றமும் அல்ல. எனக்கு தெரிந்த ஒரு 8-9 மாதம் அவர் படுக்கையாக தான் இருந்தார். ஒரு எலும்பு கூடு மனுஷனாக அவர் மரித்து போனார். அதுக்கு முன்பதாக அப்பா இப்படி கேன்சர்ல வர முன்ன அம்மாவுடைய நிலை, அதுக்கு முன்பு எங்க தாத்தா ஒரு பைத்தியக்காரனாக எனக்கு ஒரு 1.25 வருஷம் படுக்கதா. அவர் 1.25 வருஷமாக எங்க தாத்தாவை போட்டு எங்க அம்மா பார்த்து, அதுக்கு முன்னாடி எங்க பாட்டி அவங்க எங்க தாத்தாவுடைய மனைவி ஜெயஸ்தர் ஆஸ்பத்திரியில் பல மாதங்கள் இருந்தார்கள். இப்படி எங்க அம்மாவுடைய வாழ்க்கை முழுவதும் தரமட்டமானதை போல மாறிவிட்டது. இவங்களை பார்த்து எங்க அம்மாவும் ரொம்ப மெலிந்து காஞ்சு
மாறிப்போன அனுபவத்துக்கு நேராக வந்து விட்டார்கள். அப்பொழுதும் அம்மா ஆண்டவரிடத்தில் சொன்ன ஒரு பொருத்தனை, உமக்காக ஜீவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை விடாதபடி இந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் அவங்க ஆலயத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. சத்தமா சேர்ந்து சொல்லும் அல்லேலூயா. இந்த நெருக்கடியிலையும் இந்த வேதனையில நாங்க எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படியாவது இங்க ஆவிக்குரிய நிலை விட்டு ஓடிடுவாங்க எல்லாம் பல பேர் பேசி பார்த்தாங்க. எங்க அம்மா எதுதான் வந்தாலும் சரி ஆண்டவருடைய ஆராதனையை விட்டு அவங்க மாறவே இல்லை. அல்லேலூயா. இயேசப்பா அதிகமாக அவங்க திரும்ப ஆண்டவரை ஆராதித்தார்கள். திரும்ப அப்பா எல்லாம் மரித்தவர் அம்மாவுக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு பையன் உண்டு, அவனாவது நல்லாகி எங்க குடும்பத்தை பார்ப்பாம் என்று சொல்லும் போது எங்க அப்பா மரிப்பதற்கும் சில மாதங்கள் நினைக்கிறேன் மாதங்கள் அந்த கழிந்து வரும்போது அதுக்கு முன்பதாக நான் ஒரு குடிகாரனாக உலகத்திற்கு வருகிறேன். அநேக பையமாறு பெரிய பையமாரோடு என்னுடைய கான்டாக்ட் இருந்தது. பல இடத்திற்கு கொண்டு போவார்கள். ஏனென்றால் அவங்க விளையாட்டு படித்து திடீரென்று யார் என்ன பேசினாலும் திடீரென்று எனக்கு அடிக்கதான் வரும், அதனால முந்திக் கொள்ளுவேனே என்று சொல்லி பல இடத்திற்கு என்னை அடிப்பதற்கு கொண்டு போவார்கள். தடிக்காரன் கொண்ட எங்க சொந்த இடம். அங்கே ஒரு பெரிய ரவடிக்கு அவங்க கூட ஒரு ரவடிசத்துல இருந்து பயங்கரமான ஒரு குடிகாரனாக தினமும் வீட்டுக்கு குடித்தில்லாம நான் போகவே மாட்டேன். வீட்டுக்கு துணி மாத்த மட்டும்தான் போவேன். இரவுலே எங்கேயாவது அடி வைத்து கொண்டு வனாந்திரத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. எங்க அம்மாவுக்கு திரும்பவும் இனி மரித்து விட வேண்டும் என்று சொல்லுகிற நிலைக்கு எங்க அம்மா வந்து விட்டார்கள். அப்படி அம்மா வந்து ஆறுதலுக்கு பேசுவாங்க, நான் இனி குடிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லுவேன். திரும்பவும் இதே நிலையிலே போய் 7 கேஸ் எனக்கு வந்தது, அடி கேசுகள். இப்படி இருந்து ரொம்பவும் வேதனைக்குரியவனாக வீட்டுக்கு மாறினேன். 3 சகோதரி உண்டு. 3 சகோதரியும் தினமும் அழுகதா. ஏனென்றால் நான் ஒரு பையனால ரொம்ப பாசம் வைத்தார்கள். ரொம்ப பாசம் வைத்ததுனால, அதிக பாசம் வைத்ததுனால எவ்வளவு அதிகமா என்னிடத்தில் பாசம் வைத்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் வனாந்திரத்தில் என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. தினமும் குடித்து கொண்டு போவேன். துளசி பார்க்கலாம் 22 துளசி எண்ணி போடுவேன். சிகரெட் அடிக்கிறதுல குறவே இல்லை. கஞ்சா எப்படி அடிப்பேன், எனக்கு அதிகமா போதை ஏறாது. அதற்காக நான் என்ன செய்வேன், கஞ்சா ஒரு சிகரெட்டுக்குள்ள வைத்து ஒரு மூக்க பொத்தி இன்னொரு மூக்குக்குள்ள இழுப்பேன். அவனா சீக்கிரத்தில் மைண்டுக்கு ஏற வேண்டும், அது சிக்கு பயங்கரமாக ஏற வேண்டும் என்று நான் இப்படி பயங்கரமான ஒரு குடிகாரனாக தடிக்காரங்க இடத்துல வாழ்ந்து வந்தேன். எங்க அம்மா வாரந்தோறும் கண்ணீர், தினமும் கண்ணீர். எங்களுடைய வீடு பழைய வீடாக இருந்தது, ஒரு சின்ன ஓட்டை. அந்த ஓட்டையில இரவெல்லாம் காத்திருப்பாங்க, எப்ப வருவான் என்று. நான் வருகிறதில்லை, சத்தம் கேட்கும், எங்கேயாவது அடி வைக்கிற சத்தம் கேட்கும், அங்க ஓடி வருவார்கள். நான் அந்த இடத்துல நிக்க மாட்டேன், அடி வைத்துக் கொண்டு நாங்கள் ஓடிடுவோம். இப்படிப்பட்ட அனுபவத்தில் கதறி எங்க அம்மா இருந்தாங்க. ஒரு நாள் எங்களுடைய சர்ச்சு கேசம்புதூர் சர்ச்சு ராஜகுமார் பாஸ் அங்கே வந்து போன்மெல்லாம் பண்ணி பையனை காணல் எல்லாம் சொல்லுவாங்க. அவரும் எனக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தா. பல தடவை என்னிடத்துல கூப்பிட்டு பேசுவா. நான் சொல்லுவேன், வருவோம் பாஸ்டர் அப்படி என்று சொல்லுவேன். ஆனா போக மாட்டேன். ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா சர்ச்சுக்கு வா என்று சொன்னாங்க. சரி அம்மா நீங்க போங்க அப்படி வாரேன் என்று சொன்னேன். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போகல. எங்க அம்மாவை திரும்பி வரும்போது, சர்ச்சு முடித்து வரும்போது நான் பயங்கரமான தண்ணி அடித்தவனாக நின்றேன். ஒரு அடியை தந்தாங்க, அதை வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியே நின்றேன். எங்க அத்தா சொல்லிச்சு, பேச்சு பாறை என்று சொல்லுகிற இடத்துல ஆட்கள் வேலைக்காக கூப்பிட போனோம் அப்படின்னு. சரி போவோம் அப்படி என்று சொல்லி அங்க போன இடத்துல ஒரு தினம் அடித்து போட்டேன். அங்க போய் அடிச்ச இடத்துல போலீஸ் என்னை பிடித்து பேச்சு பாறையில அடைத்து அங்கிருந்து நேரை கொலைசேரம் கொண்டு வந்தார்கள். அங்கே கொண்டு வந்து ஒரு 7 நாள் என்று நினைக்கிறேன். 7 நாள் என்ன அடிக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பாருங்கள், காத்திருக்கிற ஒரு நிலையை நான் யோசித்தேன். ஆண்டவருக்கென்று பல தடவை எங்க அம்மாவோடு ஆண்டவர் பேசி கூப்பிட்டு கடைசியில் அந்த ஞாயிற்றுக்கிழமை அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா, ஏசப்பா நான் இவ்வளவு நாளும் சகித்தேன், இனி என்னால சகிக்க முடியாது என்று வானத்தை நோக்கி 2 கையும் கும்பிட்டு கேட்டாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக மாறிவிட்டது. அன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிபடுகிறது. அப்படியே கொலைசேர ஸ்டேஷன்ல கொண்டு வந்து அங்கே 7 நாள் என்னை அடிக்க ஒண்ணும் இல்லை. ஒரு நாள் நான்
ஒரு பிஜேபி தலைவரை ஒரு நாள் இங்க தடிக்கவனத்தில் வச்சு அடிச்சேன். அவரை திடீர்னு சொல்லி அந்த ஸ்டேஷன்ல பார்த்தேன். அப்போ அவரை பார்க்கிறேன். அப்போ ஒளித்து நின்று நான் செல்லுக்குள்ள கிடக்கிறேன், ஒளித்து பார்க்கிறேன். அவர் இவ்வளவு கட்டு பணத்தை கொண்டு அவரிடத்துல கொடுத்துட்டு கொன்னுருங்கன்னு சொல்லிட்டு போகிறார். இதை கேட்டேன். நான் ஒன்றும் பயப்படல, சாவுக்கெல்லாம் பயப்படுகிறது இல்லை, அதனால தைரியமாக இருந்தேன். மறுநாள் என்ன செய்தார்கள் என்றால் அவங்க அடிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்தாங்க. அப்ப என்னிடத்துல நிறைய சாப்பாடுலாம் காலையில கொண்டு வந்தாங்க, மத்தியானம் கொண்டு வந்தாங்க. எனக்கு சாப்பிட மனசு இல்ல. திரும்ப திரும்ப இருதயம் சொல்லுது இன்னை உன்னை அடிப்பார்கள் அடிப்பார்கள் என்று. சரி, அந்த சாப்பிடல. எங்க கூட எங்க அத்தானும் கூட இருந்தாரு. அந்த சாப்பாடு அவருக்கே கொடுத்தேன், சாப்பிடுங்கன்னு. மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு சுரேஷ் யாருன்னு அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் அப்படின்னு சொன்னேன். சரி என்று நான் ஒருவேளை வெளியே விட போகிறாங்களோன்னு சந்தோஷத்துல பார்த்தேன். அவங்க என்ன செய்தாங்க, நான் இன்னொரு ரூமுக்கு கொண்டு போய் என்ன செய்த அடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அங்கே பார்க்கும்போது ஒரு பெஞ்சியை கொண்டு அப்படியே போட்டிருந்தார்கள். அது எதற்குன்னே தெரிய, நான் பார்த்ததே இல்லை. ஒரு பெஞ்சியை போட்டா படுக்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயம் வந்துட்டு, என்ன செய்ய போறாங்களே ஏசப்பா அப்படி என்று அப்படி யோசித்தேன். படு அப்படி என்று சொன்னாங்க. நான் படுத்தேன். படுத்த உடனே செத்தவங்களுக்கு பெருவிரல கட்டியது போல சேர்த்து வச்சு ஒரு கட்டு கட்டுனாங்க. அப்படி பெஞ்சியோட சேர்த்து இந்த முட்டு அப்படி ஒரு சங்கிலி போட்டு கட்டுனாங்க. 2 கையை என்ன செய்தாங்கன்னா உள்ளங்கால அடிக்க ஆரம்பித்தார்கள். ரொம்பவும் வேதனையாக மாறிவிட்டது. பயங்கரமான வலி, தாங்க முடியல. முதல்ல அடிக்கும் போது வலி இல்லை. திரும்பவும் நீ யார், நீ எப்படிப்பட்டவன், ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதை சொல்லல, நீ பெரிய ரவுடியா இருக்குதியே, இவ்வளவுத்திற்கு வந்து சொல்லுகிறாங்க, நீ யார் என்று சொல்லணும் அப்படி என்று. நான் அப்படி சரி சொல்லுகிறேன், அப்படியே கையை விடுவாங்க, எழும்புவேன், தெரியாது என்று சொல்லுவேன். அப்பொழுது கீரிப்பாறை ஸ்டேஷன்ல 7 கேஸ் இருந்தது எனக்கு. ஆனா நான் ஒன்றுமே சொல்லல. திரும்பவும் என்னை பின்னாடி கையை கட்டி பின்னாடி அடித்தாங்க. ரொம்ப அடித்து எனக்கு வலி தாங்க முடியாம அந்த சங்கிலிக்குள்ளோட்டு காலை உருவி எடுத்துட்டேன். அப்படியாவது விடுவாங்கன்னு பார்த்தேன், அப்படியும் விடல. திரும்பவும் கட்டி சங்கிலி போட்டு கட்டி முட்டுக்க மேல இன்னொரு போலீஸ்காரர் ஏறி நின்று ரொம்ப அடித்தார்கள். உள்ளங்காலெல்லாம் ரொம்ப ரத்தம் கட்டி பயங்கரமான வேதனைக்குரியவனா மாறி கீழே அவங்க ஒரு அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஸ்டேஷனுக்கு முன்பதாக ஒரு பிரசண்ட் ஓடி வந்து என்னுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்து சொன்னா, இப்படி போட்டு ஒரு சின்ன பையன் அடிக்குதுங்களே, ஒரு மனசாட்சி இல்லையா அப்படின்றது கேட்டாங்க. கேட்ட உடனே என்னை உடனே விட்டாங்க. விட்டு துள்ள சொன்னாங்க. எதற்கு துள்ள சொன்னாங்கன்னா, அப்பதான் அந்த ரத்த கட்டு அப்படியே மாறி போகுமா, துள்ளவே முடியாது. எனக்கு ரத்தம் ஃபுல்லா கட்டிட்டு ஒரு 50 அடிக்கு மேல அடித்தாங்க. அப்படியே விழுந்தேன். அப்படியே விழுந்து அப்படியே கிடந்தேன். அப்படியே என்ன செய்த, தூக்கிட்டு போகல, செல்லுக்குள்ள போக சொன்னாங்க. பாத்ரூமுக்கு போகிறது எல்லாமே அப்படியே நரங்கி பட்டை சுவிச்சு தான் அப்படியே நரங்கி தான் போக முடியும். அந்த அளவுக்கு கால்கள் மாறிட்டு எனக்கு ரொம்ப வேதனை. எங்க அம்மா பார்க்க வரல, யாருமே என்ன பார்க்க வரல. 8 நாட்கள் ஆகிறது, யாருமே என்ன பார்க்க வரலையே. நான் எல்லா கேஸ் வந்தது என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேண்டிதான். ஒருவர் என்ன பார்க்க வரல. ரொம்ப வேதனைக்குரியவனா மாறினேன். நினைத்தேன், என்ன அடித்தவங்களையும் விடக்கூடாது, பணம் கொடுத்தவனை விடக்கூடாது. கண்டிப்பா என்ன உயிரோட விட்டாங்க, இவங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி 8வது நாள் நினைத்து அழல்ல கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. என்னை பார்க்க யாரும் வரவில்லை. ஆண்டவரே, நேர நினைத்த ஏசப்பா, வீட்டுக்கு போனோம், என்ன செய்யணும், எல்லாத்தையும் எழுதி வைக்கணும், யாருமே இல்லை, நான் ஒரு அநாதை என்று சொல்லி எழுதி வைத்துக் கொண்டு 2 பேரையும் கொல்ல வேண்டும் என்று தீர்மானத்தோடு நான் இருந்தேன். அன்றைக்கு 8வது நாள் இரவு அப்படியே இருந்தேன். 9வது நாள் எப்படியாவது என்னை கொல்ல வேண்டும். நான் எதுக்கு சொன்னேன்னா, என் வாழ்க்கை பாதியிலே நிப்பாட்ட வேண்டும் என்று, சத்துரு நம்ம வாழ்க்கை பூரணப்படக்கூடாது என்று அவன் எடுத்த தீர்மானத்திலிருந்து கர்த்தர் எனக்கு தந்த நான் விடுதலை சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் 9வது நாள் ஆகிறது. அந்த நேரத்தில் காலை தினத்திலே என்னை விலங்க போட்டு 2 போலீஸுக்காரங்க துப்பாக்கியோடு 2 சைடாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துக்கு என்னை கொண்டு போய் விசாரிக்கணும். அங்க சத்தம் கேட்டாலும் பிரச்சனை இல்லை, அது ஒரு காடான பகுதி, அந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று அங்க பேசி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டேன். அந்த நேரத்தில் சர்க்கிளுடைய ஜீப் வரணும். அந்த நேரத்தில் கொஞ்சம் காத்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் வார இடத்துல என்ன ஆயிட்டுன்னா, ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அங்க சொல்லி கேட்கறது, அந்த சர்க்கிள் வந்து அங்க ஆக்ஷன் நடந்த இடத்துல நிக்கிறாங்க, வருவாங்கன்னு. அந்த நேரத்துல தான் எங்க அம்மாவும் எங்க அக்காளும் வந்திருக்கிறாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, நான் அங்கே
அந்த 9வது நாளுக்கு முன்பது ஒரு 5 நாளுக்கு முன்பதாக தான் எங்க மூத்த அக்கா குழந்தை பிறந்திருக்கிறது. அதே மூத்த அக்கா குழந்தை பிறந்தவங்க தான் எங்க அம்மாவுக்கு கூட பஸ் ஏறி வந்திருக்கிறாங்க. என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அம்மாவு கூட வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியாது, வெளியே நிற்கிறாங்க. சர்க்கிளுடைய வண்டி டக்குன்னு வந்து விட்டது. அங்கே வந்து பார்க்கும்போது என்னை கொண்டு போக வேண்டும் என்று இருக்கு. சர்க்கிள் வந்து அந்த ரூமுக்குள்ள போகிறார். அங்கே போகும்போது யாரோ ஓடுனதை போல இருந்து, எங்க அம்மாவை போல இருந்து, கொஞ்சம் சந்தோஷமா இருந்து, ஆனாலும் யாருன்னு தெரியாது என்று அப்படி நினைத்து கொண்டிருந்தேன். அங்கே பார்க்கும்போது எங்க அம்மாவும் எங்க அக்காலும் போய் அவருடைய காலில் விழுந்திருக்கிறார்கள். எங்க அம்மா சொல்லி இருக்கு, இவதான் என் சமீபத்தில் குழந்தை பிறந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்களிடத்துல. எங்க அம்மா என்ன செய்திருக்கிறாங்கன்னா, காலையில ஒவ்வொரு நாளும் காலையில குலசேரி ஸ்டேஷனுக்கு பஸ்ல வந்திருக்கிறாங்க. இரவுல 7:30 மணிக்கு பிறகு பஸ் கிடையாது. இவர் சொல்லுவாராம் விடலாம் என்று சொல்லுவாராம். ஆனா விட மாட்டார். 9 மணி ஆகுமா, எங்க அம்மா 9 மணி வரையில இருந்துட்டு இங்கிருந்து தடிக்காரங்குணத்துக்கு 14 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறாங்க. ஒரு பச்சை தண்ணி வர நாக்கில படல. 8 நாட்களில் தான் சம்பவிச்சிருக்கிறது. ஆனா என்ன பார்க்க விடல. 9வது நாள் எங்க அம்மாவும் எங்க அக்காலும் வந்தது எப்படின்னா, ஒரு பெஸ்ஸ பாட்டிலோட எங்க அம்மா வந்தாங்க. எங்க அக்காளுக்கு தெரியாது என்ன நினைத்து வந்தாங்கன்னா, 3 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பையன் இருந்தான், அவனையும் பார்க்க விடல. கொன்னிருப்பாங்களா இருக்கும். இனி நான் உயிரோட இருந்த எண்ணத்துக்கு இந்த ஒரு நாள் நான் போய் பார்க்கணும். பார்த்துட்டு பிள்ளை பார்க்க விடல. இல்லைன்னா இதே ஸ்டேஷன்ல வெச அடித்து சாக வேண்டும் என்று வெச பாட்டிலோடு எங்க அம்மா வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு தான் இது சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு ஆக்ஷன் நடக்கலன்னா சர்க்கிள் நேரத்தை வந்திருப்பாங்க. எங்க அம்மா வர முன்ன என்ன கொண்டு போயிருப்பாங்க. அந்த நேரம் நடக்கிறது. அதுக்கு பிறகுதான் எங்க அம்மாவும் வாராங்க. பேசின உடனே சர்க்கு இன்னொரு ரைட்டன் அந்த ஒரு சார் வந்து ஓடி வந்து, நீ வீட்டுக்கு போறியா அப்படி என்று. இந்த நேரம் என்ன தெரியுமா, இந்த நேரத்துக்குள்ள என்னுடைய இருதயத்தில் ஒரு மரண பயம் வந்தது. திடீரென்று இவ்வளவு சம்பவிச்சு கொண்டிருக்கும் போது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு அவ்வளவு நேரம் இவங்க 2 பேரை கொல்ல வேண்டும் என்று தீர்மானிச்சிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மரண பயம் எனக்கு வந்தது. அந்த நேரத்தில் நான் ஆண்டவர் நோக்கி சொன்னேன், ஏசப்பா நான் செய்த எல்லா குற்றங்களையும் ஆண்டவர் உம்மிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை இந்த இடத்திலிருந்து ஒரு கேஸ் இல்லாம என்ன நீங்க வெளியே விடணும். அப்படி என்றால் நான் உமக்காக ஜீவிப்பேன் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிற நேரம் தான் எங்க அம்மா அங்கே பேசி கொண்டிருக்கிற நேரம். அந்த நேரத்தில் தான் ஒரு சார் வந்து கேட்டாங்க, நீ வீட்டுக்கு போறியா அப்படி என்று. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வஸ்திரத்தை எல்லாம் கொண்டு தந்தாங்க. வஸ்திரத்தை எல்லாம் உடுத்தேன். நேரே சர்க்கிள் ரூமுக்கு போனேன். அவர் சொன்னார், நீங்க நாளைக்கு வரணும் அப்படி என்று சொன்னார். சரி என்று சொல்லி கடந்து போனேன். அப்பொழுதுதான் எனக்கு தெரியும், எங்க அம்மா ஒரு வெச பாட்டில் எடுத்து பால்டா என்று சொல்லுவார்கள், அந்த வெச பாட்டில் எடுத்து அப்படியே ஒரு ஓடையில போட்டார்கள். அங்க எங்க அம்மா கேட்டாங்க, அடித்தாங்களான்னு கேட்டாங்க. நான் அடிக்கவே இல்லைன்னு சொன்னேன். அப்படியே பஸ் ஏறி போய் ஆண்டோடத்துல சொன்னேன், ஏசப்பா நான் உமக்காக ஜீவிப்பேன், உமக்காக நான் வாழுவேன் என்று சொல்லி. எனக்கு குடி என்றால் உடனே தண்ணி அடிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சவனாக நான் மாறிட்டேன். 6 மாதம் நான் வீட்டை விட்டு வெளியே இறங்கவே இல்லை. ஏசப்பா நான் எங்கும் போகக்கூடாது, எந்த சத்தம் கேட்டாலும் போகக்கூடாது. நான் எனக்கு ஒரு பழக்கம், வீட்டில் இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு சத்தம் கேட்டு நான் ஓடி போயிருவேன். என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு சண்டை நடக்குதுன்னா அந்த இடத்துல ரொம்ப அடிப்பேன். என்ன செய்வேன் என்றால், எனக்கு ஒரு நல்ல ஒரு இருவன ஒரு பனியம் உண்டு. உள்ளே அந்த பனியனை போட்டிருப்பேன். ஃபேன் சட்டும் போட்டுட்டு ஒரு டபல் எடுத்து தலையில் ஒரு கட்டு கட்டி உள்ள ஒரு அருவா போட்டிருப்பேன். யாருக்குமே தெரியாது. பேசாம ஒன்றும் தெரியாத மாதிரி போய் அடித்துட்டு வந்துடுவேன். அப்படி ஒரு துஷ்டனை போல நான் மாறிட்டேன். அந்த எங்கள் குடும்பத்தில் அநேக பேர் இருந்தாங்க, ரபடிசத்துல எல்லாம் இருந்த அநேக பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் பயந்து குடும்பத்தில் இப்படி பயந்து ஒரு நிலையில் இருக்கும்போ நான் தான் தலை தூக்கினேன். எங்கள் அப்பாவுடைய சகோதரங்கள் எல்லாரும் ஒரு 7 பேர் உண்டு. அவங்க வரிசையான ஒரு வீடு, தடிக்காரவனத்திலிருந்து ஏறி போகும்போது வரிசையான வீடு. அந்த இடத்துல அவங்க வெளியே அவங்க பார்ப்பாங்க, இவன் எல்லாம் இப்படி போகிறான்னு பார்ப்பாங்க. உடனே ஏன் பார்க்கல, எங்கள் சித்தப்பா வரையிலும் லேன்னு போட்டு பேசியிருக்கிறேன். அந்த அளவுக்கு தண்ணி அடித்தால் ஒரு ரொம்ப பைத்தியக்காரனாக நான் மாறி இருக்கிறேன். அந்த இடத்திலிருந்து நான் 6 மாதம் வீட்டை விட்டு வெளியே இறங்காதபடி அவரை நோக்கி கதறினேன், ஆண்டவரே இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கக்கூடாது, கஞ்சா எனக்கு பிடிக்கக்கூடாது, சிகரெட்டு ஸ்மெல் எனக்கு பிடிக்கக்கூடாது, எப்படியாவது நீர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சந்தேகம் உண்டு, நான் முடிந்தவரங்க கேட்கலாம். காலைல இப்போ வரையிலும் இந்த இடத்துல 2 காலை ரத்தம் கட்டி கிடக்கிறது. ரவுண்டா போலீஸ் சண்டைக்கு அடித்த அடி ரவுண்டா ரத்தம் கட்டி இருக்கிறது. அவ்வளவு காயம்.
நான் அடுத்து நடக்கும்போது இப்படி கொஞ்ச நேரம் நின்று வச்சுடுங்க, ரொம்ப காந்த ஆரம்பிக்கும். காந்துகிறது உச்சம் தலைவர காந்த ஆரம்பிக்கும். அந்த நேரமெல்லாம் பயங்கரமான கண்ணீராக இருக்கும், தானாகவே கண்ணீர் வடியும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 6 மாதங்களும் ஆண்டவரிடத்தில் அழுது, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தாரும் என்று கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றேன். ஆண்டவர் இந்த வலியெல்லாம் இருக்கதான் செய்தது, ஆனா இந்த குடிக்க கூடாது அப்படி படந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காத அளவுக்கு ஆண்டவர் எனக்கு மாற்றி தந்தார். அல்லேலூயா, சத்தமா சேர்ந்து சொல்லும் அல்லேலூயா. அப்படி மாற்றி இருந்த 2003 இது சம்பவிச்சது. நான் திருந்தின 2008 என்னுடைய திருமணம் நடந்தது. அப்படியாக என்ன சின்ன பிராயத்திலிருந்து ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்தார். ஊழியத்திற்கு என்னுடைய மூத்த பிள்ளை என்னுடைய மனைவி வயிற்றில் இருக்கும்போது 8வது மாசத்தில் கேசம்புதூர் சர்ச்சில் நாங்கள் மீட்டிங் போயிருக்கும் போது ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃபுடைய தலையிலே கரத்தை வைத்து சொன்னாங்க, இந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை வாக்குத்தத்தமான பிள்ளை, நீங்க ஊழியத்துக்கு இறங்கி ஆண்டவருக்கென்று பணியை செய்தால் இந்த பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு தருவா, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள். எங்களுக்கு ஊழியம் என்னன்னே தெரியாது, ஆனா ஆண்டவரிடத்தில் உமக்காக ஜீவிப்பேன்னு சொன்னேன், ஆனா ஊழியம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படியா இருக்கும்போது குழந்தை பிறந்தது. 9வது மாதத்தில் என்னுடைய பிள்ளை சும்மா இருந்த பிள்ளை நைட்டு 12 மணி அளவில் சும்மா பேசாம இருந்து நாங்கள் பிள்ளைகிட்ட விளையாடிட்டு கொண்டிருந்தோம். திடீரென்று சொல்லி குடித்த பாலெல்லாம் ஒரு கப்பலை கோரி வீத்துனதை போல செவரில் அப்படியே வாந்தி பண்ணனா. வியாதியும் வாந்தியும் ஒரே என்ன கொடுக்கிறோமோ அது அப்படியே போயிடும். அந்த லெவலில் இருந்து மறுநாள் ரொம்ப சீரியஸாக இருந்தது. சபைக்கு தான் கொண்டு போனோம். அங்கிருந்து பயங்கர சீரியஸாக இருந்தது. ஆஸ்பத்திரி கொண்டு போகும் என்பதாக பிள்ளை மரித்து போனது. அப்படியாக இருந்து நாகர்கோவில் WC காலேஜ் பக்கத்திலே அங்கே வாடகை வந்திருந்த என்னுடைய நான் ஒரு அண்டி ஆபீஸில் சம்பளம் கொடுக்கிற அந்த அனுபவத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். இங்கே நாங்கள் இருக்கும்போது அப்படியாவது ஊழிய பாதை என்னோட ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக்கும் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் எனக்கு ஊழியம் என்னன்னே தெரியாது. இல்லை தம்பி நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது எனக்கு 24 நாள் நான் தூங்கல். அடுத்த பலவீனம் எனக்கு திரும்ப தாக்கி 24 நாள் நான் தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியா இருக்கும்போது ஆஸ்பத்திரியில பல ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணி பார்த்தோம், எந்த வியாதியும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஒய்ஃபுடைய அம்மா இங்கே மூலச்சிறந்த சபையில் அந்த பாஸ்டர் இடத்துல என்னை கூட்டிக் கொண்டு போனாங்க. அங்கே போய் 21 நாள் அங்கே ஃபாஸ்டிங் பிரேயரில் அங்கே இருந்து அப்படி இருந்து ஆண்டவனுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்தார். அப்படியாக ஆண்டவருக்கென்று குடும்பமாய் நாங்கள் அர்ப்பணித்து அப்படியே வாழ்ந்து வந்தோம். ஆனால் ஒரு முழு அனுபவத்திலே முழு நேரம் ஊழியம் இல்லாதபடி ஒரு அனுபவத்தில் இருந்தோம். மூத்த பிள்ளை எப்படி மரித்ததோ அதே சிம்டம்ஸ் எனக்கு 2 பொம்பளை பிள்ளையை கத்த தந்திருக்கிறா. இந்த பிள்ளைகள் பலவீனம் தாக்கிவிட்டது. ரொம்ப கஷ்டம். அடுத்து பிறந்த ஒரு பிள்ளையும் ஃபுல் பிட்டு கிட்ட ரொம்ப சீரியஸாக இருந்து ஓடி சபையில கொண்டு வந்தாங்க. அங்கே ஃபுல் பிட்டு ஃப்ரண்ட்ல படுக்க வைத்திருந்தது. அங்கே படுக்க வைத்திருக்கும் போது நான் போய் அங்கே எனக்கு ஃபோன் வந்தது. ஓடி போய் அங்கே போய் பார்த்து நாடியெல்லாம் பிடித்து பார்த்தேன். எந்த ஒரு ஜீவனை இல்லை, பிள்ளை மரித்து போனது. பாசு ஓடி வந்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எந்த ஒரு அனுபவத்தையும் காணல. 3 தடவை ஜெபித்தாங்க, எந்த ஒரு அனுபவத்தையும் காணல. அவரும் அழுதுட்டார். 4வது தடவை அவர் ஜெபிக்கும் போது கண்ணு லைட்டா அசைந்தது. அப்படியே ஜெபித்து கொண்டு விசுவாசத்தோடு நான் ஒரு யாத்திரையாக இருந்தது. அங்கே போயிட்டு மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது பிள்ளை விளையாடி கொண்டு இருக்கிறாங்கன்னு. அடுத்து என்னுடைய ஒய்ஃபு ஊழியத்தினோடு சேர்ந்து நல்ல ஒரு அனுபவம் இல்லாத இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய ஒய்ஃபு முழு நேரமாக பிள்ளைக்கு உருப்படியெல்லாம் கலத்தி எல்லாவற்றையும் கலத்தி என் ஒய்ஃபுக்கும் உருப்படி உண்டு எல்லாவற்றையும் கலத்தி எப்படி முழு நேரம் ஊழியத்திற்கு இறங்க வேண்டும் என்று அர்ப்பணிக்கப்பட்டது. நான் அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவரை ஊழியத்துக்கு அழைத்து நான் படித்தது கொஞ்சம் எப்படி பைபிள் காலேஜ் எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி பைபிள் காலேஜ் படிக்கிறது, எல்லாரும் படித்தவங்க தான் பைபிள் காலேஜ் படிப்பாங்க அப்படி என்று சொல்லி எனக்கு இருதயத்தில் அப்படி இருக்கும்போது தான் இங்க நான் பைபிள் காலேஜ் படிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தா. என்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா, எனக்கு மெசேஜ் சின்ன பாயிண்ட் தருவாங்க, மெசேஜ் பண்ண அன்னைக்கு மட்டும் எனக்கு லீவு, நான் வரமாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். என்ன மெசேஜ் பண்ணவே தெரியாது, படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. எப்படி ஆண்டவரே என்று சொல்லியிருந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பல ராஜ்யத்திற்கு கொண்டு போய் வருகிறார். அல்லேலூயா, சதமா சேர்ந்து சொல்லும் அல்லேலூயா. அப்படியாக குடும்பமாக 2 பிள்ளைகளுக்கு மரண போராட்டம் இருந்தது. ஆனால் 2 பிள்ளைகளையும் மரணத்திலிருந்து கத்த தூக்கி எடுத்தார்.
அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன பேச சொன்னார் தெரியுமா? பாதியிலே சில குடும்பத்தை அழிப்பதற்கு, பாதியிலே சில பிள்ளைகளை அழிப்பதற்கு, பாதியிலே எதிர்காலத்திலே சத்துரு வந்து குடும்பத்தை பிரிப்பதற்கு, வாழ்க்கையின் வேலை இப்படிப்பட்ட ஊழியத்தை கெடுப்பதற்கு வந்து கொண்டிருக்கிற அழிப்பேன் என்று சொல்லுகிற கட்டை கத்தர் இந்த ராத்திரி வேளையிலே கத்தர் உடைக்க போகிறார். பூரணமான அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார். நாம் வாசித்ததை போல யோவான் 10:10 திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் கத்தர் சொல்லுகிறார், நான் ஜீவன் தர வருகிறேன். ஆனா ஜீவன் தருகிறது மாத்திரமல்ல, அது பரிபூர்ணப்பட கத்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. நான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய அடிக்கால் பயங்கரமான காந்தல். நான் எல்லா இடத்துலையும் பல இடத்துல மீட்டிங் போகும்போது சில பாஸ்டர் என்ன செய்வாங்க, பாஸ்டர் நீங்க இருங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. ஏன்னா எனக்கு ஜீவன் தந்ததுனால எனக்கு என்ன பெருமைப்படுத்தி ஒன்றும் இல்லை. ஜீவன் தந்த தெய்வத்தை எந்த இடத்துல ஆராதிக்கணும். அல்லேலூயா. என்னுடைய அடி காலெல்லாம் பயங்கரமா காந்தி உச்சம் தலை. பழைய வைத்தியர்லாம் சொல்லுவாங்க, உள்ளங்காலில் ஒரு அடிப்பட்டாலும் உச்சம் தலை வர வருமோன்னு. அப்ப நான் நினைப்பேன், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு இனி கொஞ்ச நாள் தான் நான் ஜீவிப்பேன், இனி கல்யாணம்னு ஒன்று காண முடியாதுன்னு தான் நான் யோசித்துட்டு இருந்தேன். எனக்கு என்னோட கூட இருந்த ஒரு பையன் சொன்னான், உனக்கு ஒரு பெண்ணு ஒருத்தன் தருவான் என்றால் அவளை வெட்டி ஆத்துல போட சொன்னாலும் உனக்கு தரவிட மாட்டேன். சவால் பையன் இடத்துல விட்டு அவ்வளவு துஷ்டனாக இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு 2008 எங்க பாஸ்டர் அலையன்ஸ் கொண்டு வந்தார். எனக்கு ஒரு ஆசை, அம்மையும் கூட்டிட்டு போக கூடாது, சகோதரத்தையும் கூட்டிட்டு போக கூடாது, யாரையுமே கூட்டிட்டு போக கூடாது, எனக்கு சவால் விட்டவனை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி எனக்கு பெண்ணு பார்க்க போகும்போ அவனை எனக்கு சவால் விட்டவனை கூட்டிட்டு போனேன். அந்த அளவுக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தந்தா. ஏனென்று சொன்னால் அவ்வளவு அந்த இடத்துல நான் தெரிந்தது. என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு திருமணம் நடக்கும், பிள்ளைகளை காண்பேன், ஊழியம் செய்வேன், எந்த ஒரு இதையும் இல்லை. ஏன்னா அடி காலெல்லாம் காந்தி தாங்க முடியாது. யார்கிட்ட சொல்ல மாட்டேன். என்னுடைய சுவாசம் விடுகிறது ஒரு 5 நிமிடத்துக்கு ஒருக்கா. என்னுடைய சுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படிதான் விடணும், யாருக்கும் தெரியாது. அந்த நேரம் நான் யார்கிட்ட பேசினாலும் இப்படி மாறி நின்று இப்படி மூச்சு விடுவேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் வர்மத்தை குறித்து எங்க பாஸ் மெசேஜ் கொடுத்து கொண்டிருந்தாங்க. நான் அப்போ ஃபுல் பிட்டு கிட்ட தான் அப்படி நின்னேன். ரொம்ப வர்மத்தை பற்றி பேசும்போது நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் கொஞ்சமா தான் ஓடுகிறேன், இந்த காந்தல் இந்த மூச்சு விடுகிறது கஷ்டத்தை நீங்க எனக்கு மாட்டி தந்தா எத்தனை மணிக்கூர் வேணும்னாலும் உமக்காக நிற்பேன் என்று ஒப்பு கொடுத்தேன். அந்த நிமிஷத்திலே கர்த்தர் என்னை சுகமாக்கினார். அல்லேலூயா. சதமா சொல்லும் அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்த பிறகு பல ராஜ்யத்திலே மதுரையில பல தடவை ஆண்டவருக்கு கிருபையினால் மீட்டிங் போனேன். அங்க மீட்டிங் ஒன் டே மீட்டிங் அப்படி 3 நாள் வைப்பாங்க. தூர இடத்துல இருந்து தான் நிறைய பேர் வருகிறதுனால காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரை அவங்க மீட்டிங் வைப்பாங்க. 11 மணிக்கு எனக்கு மைக்க தருவாங்க. 4 மணிக்கு மீட்டிங் முடியணும். ஆனா மீட்டிங் 4:30 மணி வர ஆகும். மதியம் 5 நிமிடம் இடைவெளி. அப்படி தொடர்ந்துட்டு மீட்டிங் தொடர்ந்துட்டே இருக்கும். அடுத்து 4:30 மணிக்கு மீட்டிங் முடியும். அடுத்து 8 மணி வரை ஜெபிக்க நிற்பாங்க. பல பேய்கள் எல்லாம் ஆட ஆரம்பிக்கும். ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுவேன், பெருமைப்படல, நன்றி சொல்லுவேன். ஒரு நிமிஷம் நின்றா அடி கால் காந்தும், ஆண்டவரே இத்தனை மணிக்கூர் நிக்க எனக்கு கிருபை தந்தீரே என்று அவரிடத்தில் நன்றி சொல்லி அழுதிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் தந்த ஜீவனை யாரும் அமைக்கி வைக்காம அவருக்கென்று செலுத்துவோம் என்றால் நம்ம சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அவர் சுகமாக்க வல்லமை உள்ள தெய்வம். விசுவாசிக்கிற பிள்ளைகள் எந்த வியாதியாக இருக்கட்டு, எந்த கட்டியா இருக்கட்டு, ஆண்டவரால் சுகமாக்க முடியும். திரும்ப சொல்லுகிறேன், இவ்வளவு ஆரோக்கியம் தந்த தெய்வம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், நான் ஒரு உபவாச கூட்டத்தில் எல்லாரும் கை தட்டிட்டு இருக்கும்போ நான் என்ன செய்வேன், தொடையில தட்டுவேன். கைய எல்லாரும் கைத்தட்டி ஆராதிப்பாங்க. நான் தொடையில தட்டி திடீரென்று சாத்தான் வஞ்சிக்கிறத பாருங்க. திடீரென்று ஒரு நாள் இல்லாம நான் அப்படியே தொடையில தட்ட ஆரம்பித்தேன். அப்படியே அப்ப தொடர்ந்து இந்த ஆவியே எனக்கு இருந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த 21 நாள் வாசியம் தொடையில தான் தட்டி நான் ஆராதிக்க, எல்லாரும் கைத்தட்டி ஆராதிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஒரு 18வது நாள் என்று நினைக்கிறேன், என்னுடைய கை பயங்கரமான வலி.
தாங்க முடியல, ரொம்ப தாங்க முடியல. வலி உச்சம் இப்படியே வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னே தெரியல. நான் அப்படி என்ன செய்தேன், இதுல வலிக்குது, அப்படியே தண்ணி எடுத்து ராவிட்டு அப்படி விட்டுட்டேன். அப்படி வீட்டுக்கு போனேன். மறுநாள் ஆகிறது, ரொம்ப வலி. அப்ப அங்க ஒரு விசேஷ பாஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்குள்ள பணிவிடை எல்லாம் செய்துட்டு நான் என்ன செய்த, தேவ சமூகத்தில் ஆண்டவரை பயங்கரமான வலியா இருக்கிறது என்று நினைத்து அப்படியே படுத்துட்டேன். மறுநாள் ரொம்ப வேதனையா இருந்தது. ஆலயத்தில் வந்து அழுது, ஆண்டவரே இந்த கை வலியை நீங்க மாற்றி தரணும்ப்பா அப்படி என்று நினைத்தது. ஒரு சத்தம் கேட்டேன். என்ன தெரியுமா? உனக்கு 2 கையும் தந்தேன், நீ 2 கை கொண்டு தட்டாம ஒரு கையை தொடையில தட்டுன பாத்தியான்னு ஒரு சத்தம். இந்த சத்தம் கேட்டு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனி 2 கை தந்தீரே, 2 கை கொண்டு தட்டுவேன் என்று ஒப்பு கொடுத்து கையை தட்டி நல்லா ஆராதிச்சிட்டு நைட் ஒரு 11:30 மணிக்கு அந்த பாஸ்டர்ல கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு போய் இன்னைக்கு இந்த கை வலிக்கலன்னு பார்க்கிறேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல ஒரு 3 பால் வரும், உருண்டையா இருக்கும். இது எப்படி நான் கீழே இறங்கிட்டு வைத்தியரை பார்த்தேன், டாக்டர் பார்த்தேன். வைத்தியரை பார்த்தேன்னு சொன்னாங்க 3 மாதம் கை இப்படிதான் வச்சிருக்கணும். டாக்டர் பார்த்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ரொம்ப அழுது, ஆண்டவரே உண்மையாகவே நான் இனி இப்படி தட்டவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து அன்றைக்கு 11:30 மணி அளவில் நைட்டில் இப்போ பார்க்கேன், இங்கே இறங்கி இருந்த எந்த பாலையும் காணல. ஆண்டவர் பூரண சுகத்தை கத்த தந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியும்? அதனாலதான் எந்த இடத்துல ஆராதிப்பதற்கும் எந்த இடத்துல குதிப்பதற்கும் உண்மையாக சொல்லுகிறேன். இன்றைக்கு 42 வயதாகிறது. நான் எல்லாம் மரித்திருக்கணும்னா உண்மையாகவே 2003 நான் மரித்திருக்கணும். இல்லாவிட்டா நான் எப்ப மரித்திருக்கணும்? 4ஆம் கிளாஸ் படித்துக் கொண்டிருக்கும் போது நான் மரித்திருக்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு கார் என்னை இங்கே இடித்து தூக்கி எறிந்து இந்த இடம் ஒரு மரத்துல இடித்து கீழே விழுந்தேன். 4ஆம் கிளாஸ் படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த காயமெல்லாம் உடம்புல இருக்கிறது. ஒரு இடத்துல ஸ்டேஷன்ல என்னை காம்ப்ரமைசம் பேசுவதற்காக கூட்டிட்டு போனாங்க. பேசி கொண்டிருக்கும் போது ஒரு போலீஸுக்காரன் நெஞ்சில இதே பொறுத்துக்குள்ள இடிச்சாங்க. இந்த நடு குறுக்கல இடி உண்டு. இன்னைக்கு இத்தனை வயசு வரை இருக்கிறேன்டா என் பலம் அல்ல, அவருடைய கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லமா ஹல்லேலூயா. அவருடைய கிருபைதான் எங்களை நடத்து கொண்டது. கோட்டார் ஆஸ்பத்திரி இருக்கும்போது ஆசரிப்பழம் கிடையாது. கோட்டார் ஆஸ்பத்திரி இருக்கும்போது எங்க அம்மாவுடைய வயிற்றில் 2.5 கிலோ கட்டி இருந்தது. நான் சின்ன பிராயமாக இருந்தது. அந்த நாளிலே கோட்டார் ஆஸ்பத்திரியில் வந்து எங்க அம்மாவுக்கு 2.5 கிலோ கட்டி எடுக்கணும்னா பெரியதா கீறுவாங்கள் என்று பயந்து என்கிட்ட சொன்னாங்க. வீட்டுக்கு போயிருவேன். நைட்டு 12 மணிக்கு யாருக்கும் தெரியாம நானும் எங்க அம்மாவும் நேர பஸ் ஸ்டாண்ட்ல போய் இங்கிட்ட நடந்து வந்து படுத்து காலையில பஸ்ஸுக்கு வீட்டுக்கு போயிட்டோம். அம்மா சொன்னாங்க, எனக்கு புருஷனுக்கு எங்க அப்பாவுக்கு பல விடுதலை கொடுத்தாங்க பாத்தீங்களா. அதனால அம்மைக்கு ஒரு விசுவாசம், இவ்வளவு விடுதலை கொடுத்த தெய்வம் எனக்கும் விடுதலை தருவார் என்று பூரணமாக நம்பி வீட்டுக்கு போனோம். சர்ச்சைக்கு ஒரு நேற்றுக்கிழமை போனோம். 2.5 கிலோ கட்டி கரைந்து போனது.
அல்லேலூயா. அந்த விசுவாசத்திலே சரீரத்து மூலமாக அநேக விடுதலை பெற்ற விசுவாசத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வேற ஒன்றுக்கு வரமாட்டான். ஆனா கர்த்தர் ஜீவன் தர வந்தவர் அது பரிபூர்ணப்பட வைக்க போகிறார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பலவீனத்தோட வந்திருக்கலாம், கஷ்டத்துல வந்திருக்கலாம், நிந்தையிலே வந்திருக்கலாம், வேதனையிலே வந்திருக்கலாம், யாருமே தப்புவிக்க முடியாத சூழ்நிலையில் இந்த இடத்துல கால் வைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு தான் விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. வேதத்திலே வாசித்து வரும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்துக்கொள்வோமே. பாதியிலே ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று இருந்த கட்டுகள் உடைந்ததும் அதிலிருந்து ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ததை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் ஒருவருக்கு வாசிக்கலாமா? அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இங்க தெளிவாக சொல்லப்படுகிறது, யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இந்த மனிதனை இவர்கள் கொன்று ஏரோது ராஜா கொன்று போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை செய்து விட்டார். வாழ வேண்டிய ஒரு மனிதனை கொலை செய்து விட்டார். ஜீவிக்க வேண்டிய, ரட்சிக்கப்பட்டு வாழ வேண்டிய மனிதனை கொன்று விட்டார். இங்கே அதற்கு பிறகுதான் வேதம் சொல்லுகிறது, 4 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை பிடித்து. யாரை பிடித்து என்றால் 3 வாசிக்கும் போது பேதுரு என்று ஒரு மனிதனை இதே யாக்கோபை கொண்டதை போல். நீங்க ரொம்ப புரியணும். பாரம்பரியம் என்று சொன்னால் பயங்கரமான சவால் பிடித்தது. எங்க குடும்பத்தில் நீங்க பார்க்கும்போது எங்க சகோதரத்திலேயே மூத்த பிள்ளை எங்க அம்மாவுக்கு கிடையாது, மூத்த அக்காளுக்கு மூத்த பிள்ளை கிடையாது, 2வது உள்ள அக்காளுக்கு மூத்த பிள்ளை கிடையாது, 3வது உள்ள அக்காளுக்கு மூத்த பிள்ளை கிடையாது. எனக்கு மூத்த பிள்ளை இல்லை, மரித்து போனது. இது எங்களுக்கு தெரியாம இருந்தது. ஏன் இது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று கதற ஆரம்பித்தோம். பதில் காணவே முடியவில்லை. இது ஒரு பாரம்பரிய ஆவி. அப்பா சிறுபிராயத்தில் மரித்து போகிறது. அப்பாவுடைய சகோதரர் எல்லாருமே பாதி வயதில் மரித்து விட்டார்கள். இது ஒரு பாரம்பரியமான ஆவியாக இருந்து எங்க குடும்பத்திலே அநேக மூத்த பிள்ளைகளை மரிக்க வைத்து விட்டது. இதுதான் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளையை மரிக்க வைத்தது. அந்த மரிக்க போகிற அந்த இடத்துல உடைச்சி இப்படிப்பட்ட பாரம்பரிய சாபத்தை அழிக்க வேண்டும் என்று எங்க குடும்பத்தில் யாருமே ஊழியத்தில் இல்லை. எங்க அப்பாவுடைய நிலையில இல்லை, அம்மாவுடைய நிலையில இல்லை. அப்ப இதுல நான் புரிந்ததை சொல்லுகிறேன். அந்த பாரம்பரிய ஆவி வரிசையா ஒவ்வொன்றையாக கொண்டு பாதிகளை அழித்து விட வேண்டும் என்று சத்துரு இந்த பார்வரை போல சில திட்டங்களை வைத்திருந்தது. இந்த யோரோதை போல அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் என்னை ரட்சித்து இந்த குடும்பத்தில் இருக்கிற பாரம்பரியத்தை உடைத்து அழிக்க வேண்டும் என்று சொல்லிதான் எங்க குடும்பத்தில் கர்த்தர் இறங்கி வந்து பேசினார். இந்த பிள்ளை கிடைக்க வேண்டும் என்றால் நீ ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் ஒரு பிள்ளைக்கு ஒரு விடுதலை தந்தார் என்றால், ஒரு வியாதியை மாற்றினார் என்றால், ஒரு கட்டியை கரைய வைத்தார் என்றால், ஒரு குடியிலிருந்து நிப்பாட்டினார் என்றால், சில பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்றால் திரும்ப அந்த காரியத்திலே போக கூடாது. அது எதற்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார் என்றால், ஏதோ ஒரு சாப கட்டுகள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சாபத்தை அழிப்பதற்கு தான் கர்த்தர் முதலாவது நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? நம்மை ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் இயேசுவை ரட்சிப்பதற்கு கொண்டு வந்தார்? இயேசு ஏன் என்னை ரட்சித்தார் என்று நான் புரிந்து கொண்டேன். பிள்ளை மரித்த பிறகுதான் புத்தி தெளிந்தது. இது ஏன் இப்படி சம்பவிச்சு கொண்டிருந்தது ஆண்டவரே?
ரொம்ப அழுதோம். அப்ப அந்த ஆண்டவனோடு சொன்னார், நீ படித்தியோ படிக்கலையோ, நீ பெரிய ஆளோ சின்ன ஆளோ அதல்ல பெருசு, இந்த சாபத்தை உடைக்கணும்னா துறப்பில் நிக்க ஒரு மனிதன் தேவை. அல்லேலூயா. இந்த போராட்டத்தை, அப்படி என்றால் எங்க குடும்பத்தில் ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டவன் நான் குடித்து கொண்டு திரியும் போது எங்க அப்பாவுடைய தம்பிக்க மனைவி சொன்னது, அவன் சின்ன பையன், எனக்கு பயனா இருந்தா கண்டம் துண்டமா வெட்டி ஆத்துல போட்டிருப்பேன், இவன் திரிய போல திரிவான். உண்மையாக சொல்லுகிற பல இடத்திலே என்னை அற்பமா பேசின இடத்துல எந்த சித்தி பேசிச்சோ அதே சித்திக்கப்பா இன்றைக்கும் குடிக்கிறான். ஆனா நான் கண்ட துண்டமா வெட்ட ஆண்டவர் அனுமதிக்கல. கர்த்தர் இன்றைக்கு வேதத்தை தூக்கி பிரசங்கிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு திறப்புல நிக்க ஒரு பிள்ளை தேவை. உங்களை கர்த்தர் வாலிப பிள்ளையா இருக்கலாம், பெரியோரா இருக்கலாம், சிறியோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் உங்க குடும்பத்திலே அநேக பேரை ரட்சிப்பதற்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கும்போது ஆலயம் 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 என்று நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்களே என் ஆலயம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, எனக்கு ஒரு ஆலயம் கட்ட முடியாது, யாராலுமே கட்ட முடியாது. இயேசு குடியிருப்பதற்கு ஆலயம் நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு ஆலயத்தை ரட்சித்தார் என்றால் இன்னும் எத்தனையோ ஆலயங்கள் ரட்சிப்பதற்கு வெளியே கிடக்கிறது. கர்த்தர் எதற்கு நம்மளை தெரிந்து கொண்டார் என்றால், நாம் எனக்கு தெரியும் பல ராஜ்யத்திலே அநேக வாலிபரோடு பேசி இருக்கிறேன், அநேக பெரியரோடு பேசி இருக்கிறேன். குடித்து கொண்டிருக்கிற பாவத்தில் கிடக்கிற ஆழ்கடத்தில் பேசி அநேகவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய பைக்கில் கார்லையா இருந்தாலும் யாராவது நிப்பாட்டினாங்கன்னு வச்சுடுங்க, அவங்களிடத்துல பேசி இயேசுவை சொல்லாம இறக்கி விடவே மாட்டேன். அது எப்பேற்பட்ட ஹிந்து ஆளா இருக்கலாம், அவன் பொட்டு வச்சவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இயேசுவை சொல்லிட்டு இறக்கி விடுவேன். எனக்கு ஒரு ஆசை, எங்க 3 சகோதரி, அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல் காரியத்திற்கெல்லாம் என்னிடத்துல கேட்டுதான் பல காரியம் செய்வாங்க. அந்த காலத்தில் ஆண்டவரத்துல தீர்மானம் எடுத்த, ஆண்டவரே எந்த நெருக்கடி வந்தாலும் முதலிடம் கர்த்தருக்கு என்று ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். என்கிட்ட டேட்டு கேட்டு வைப்பாங்க ஒவ்வொரு காரியத்தையும். அந்த நாட்கள்ல எனக்கு மீட்டிங் வரும். நான் முதல்ல மீட்டிங் தான் போவேன். ஒரு நாள் எங்க அக்கா கேட்டா, நீ எல்லாம் தம்பியா? இல்ல. அவங்க எங்க அக்காளுக்கு பிள்ளைக்கு நிச்சயம் போலாம் என்கிட்ட கேட்டு டேட்டை வைத்தாங்க. நான் வருவேன்னு காத்திருக்காங்க. நான் மதுரைக்கு மீட்டிங் போயிட்டு இருக்கேன் பஸ்ல. தம்பி எங்க வார இல்ல எங்க போறேன்னு கேளு. நான் மதுரைக்கு போயிட்டு இருக்கேன், எங்க மீட்டிங். அப்பதான் கேட்டு, அப்பதான் நான் சொல்லி போறேன், எனக்கு ஜீவன் தந்த ஏசப்பாவுக்கு தான் முதலிடம். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிற தம்பின்னாது விழிச்சானே, இல்ல தம்பி இல்லைன்னு சொல்லுவதை எனக்கு அதுல அது கேட்டேன். உயிரோட இருந்ததுனால தானே. இயேசு உயிர் தரலன்னா இந்த ஒரு நிலை இல்லையே. அதனால உயிர் தந்த தெய்வத்திற்காக முதலிடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பல ராஜ்யத்திலே ஆண்டவருடைய காரியத்தை இன்றைக்கு இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், இங்கே ஒரு யாக்கோபு என்று சொல்லுகிற மனிதனை கொலை செய்ததை போல பேதுரு என்று தெய்வத்தால் பயன்பட வேண்டும். அநேக பேர் ஆண்டவருக்குள்ள நடத்த வேண்டும். அவன் பிரசங்கத்தில் 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிற ஒரு மனிதனை கொலை செய்ய தேடுகிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு வியாதி வரலாம், வியாதியில உங்களை கொலை செய்ய சத்துரு பார்ப்பான், தற்கொலை பண்ண வைத்து பார்ப்பான். குடும்பத்தில் வேதனை, எவ்வளவுதான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் திரும்ப 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 வேதனை வருகிறது என்றால் எங்கே ஒரு இடத்துல நாம் விழுந்து கிடக்கிறோம். அதை விட்டு எழும்பினா போதும். ஒரே ஒரு மோசையை கொண்டு 38 லட்சம் ஜனங்களை நடத்த வைத்தார் என்றால் எதற்கு? ஒரு பாரத்தை ஒரு துஷ்ட மனுஷன் ஒரு அடியோடு ஒருத்தரை கொண்டே விட்டான். ஏன் அந்த மனுஷன் இயேசுவுக்கு வேணும்?
ஏன் நம்மளை தெரிந்து கொண்டு வந்தார்? ஏன் ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார்? ஏன் உங்களை ரட்சித்தா? ஏன் வியாதியை மாற்றினா? ஏன் குடும்பத்தை ஐக்கியமா வைத்திருக்கிறார் என்றால் உங்களை கொண்டு சிலதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! உங்க குடும்பத்தை கொண்டு பல பேரை ரட்சிக்க போகிறார். வாலிப பிள்ளைகள் காலேஜ் போகிற இடத்துல இயேசுவை பற்றி சொல்ல வைக்க போகிறார். ஏனென்றால் எனக்கு தந்த ஜீவனை எப்படி ஜீவனை தந்தார் என்று தேசமெங்கிலும் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் என்னை உயிரோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்க செய்து பாருங்க, உங்க குடும்பத்தை காப்பாற்ற கர்த்தர் இறங்கி வருவார். இங்க பாருங்க, இவங்க இவ்வளவு பேதுரு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை இவனை கொல்லுவதற்கு, இவனை அழிப்பதற்கு அவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருந்திருக்கிறது. நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா? திருடவும் கொல்லவும், அவன் வேற எதுக்குமே அவன் வரமாட்டாங்க. ஐயா, நம்ம குடும்பத்தில் சாத்தான் வாராம் என்றால் நம்மளை கொலை செய்ய வருவான். நம்ம பிள்ளைகளை அழிப்பதற்கு வருவான். நம்ம பிள்ளைகளை பாவத்தில் கொண்டு தள்ளுவதற்கு தான் வருவான். நம்ம குடும்பத்தில் எப்பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று வருவான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதுக்கு வருவார் என்றால், நமக்கு தந்த ஜீவன், எனக்கு ஜீவன் தந்தார் என்றால் இந்த ஜீவன் அவன் நினைத்தது வரையிலும் பரிபூர்ணப்பட்டு இருக்க வேண்டும் என்று இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! பல பேர் என்னை பார்த்து ஆயுசு நாள் குறைவுதான், நான் நினைத்தேன் குறைவுதான் என்று நினைத்த இடத்துல குறைவாக அல்ல, பூர்ணமாக நடத்தி கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா! சத்தமா சேர்ந்து சொல்ல ஹல்லேலூயா! நீ இந்த மனுஷன் பயன்பட வேண்டிய 3000 5000 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக இந்த மனிதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாத்தானுடைய திட்டத்தை பாருங்க. இவனை கொலை செய்வதற்கு யோரோதுக்கு ரொம்ப பிரியமா இருந்திருக்கிறது. எப்படின்னு யோசித்து பாத்தீங்களா? ஒரு மனுஷன் சாகிறது நமக்கு பிரியமா வருமா? இந்த மனுஷனுக்கு பிரியமா இருந்திருக்கிறது. ஒரு நல்ல ஒரு பொருள் சாப்பிட பிரியமா இருக்கும் இல்லையா? ஆனா இவனை கொலை செய்வதற்கு இவனுக்கு பிரியமா இருந்திருக்கிறது. இப்ப சாத்தானுடைய தந்திரங்களை பாத்தீங்களா? நம்ம வியாதியில அகப்பட, ஏன்னா இன்னைக்கு நமக்கு சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கிறது என்றால் இந்த வியாதியை நினைத்து நினைத்து நினைத்தே நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிடும். நம்மளே நம்ம நினைத்துருவோம், என் ஆயுசு நாள் அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து போனது, இனி தப்பு வைக்க முடியாது, இந்த வியாதி இப்படித்தானே செய்யும் என்றெல்லாம் நம்ம நினைத்து போவோம். ஒரு காலத்துல பாருங்க, என்னுடைய சின்ன பிராயத்துல எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு போனதே இல்லை. ஏதாவது வீட்டுல ஏதாவது காட்சி தருவாங்க. அறிவு பெருத்த காலம். இப்ப எல்லாரும் என்ன செய்கிறது தெரியுமா? ஒரு வியாதி வந்தோடனே படபடா நெட்டில் அடிப்பாங்க. எங்க அக்காளுடைய மகா, அவளுக்கும் அந்த மூத்த பிள்ளை கன்சீவான ஒரு 3 மாதம் அப்படியே இருந்துட்டு கரு. ரொம்ப வேதனையாக மாறிட்டு எனக்கு. அது 4வது மாசம் போல அப்படியே தான் இருந்திருக்கு. 5வது மாதம் அப்படியே தான் இருக்கிறது. அழிச்சிருங்க, இல்லைன்னா பிள்ளைக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. நான் வாழைத்தோல் என்று சொல்லுகிற இடத்துல எனக்கு ஒரு மீட்டிங். நான் சொன்னேன், ஒண்ணுமே செய்ய கூடாது, நான் வாரேன் அப்படின்னு சொன்னேன். மீட்டிங் முடிச்சுட்டு நேரே போனேன். ஆண்டோட்ட அழுது, ஆண்டவரே, நான் என்ன சொன்னாலும் எங்க அக்காளுடைய பிள்ளை கேட்பா. ஒரு வருஷத்துக்கு பைபிள் வாசித்து முடிப்பா, 1 மணிக்கு ஒரு தினமும் ஜெபிப்பா. ஆண்டோட 2 கையேந்தி சொன்னேன், ஏசப்பா கரெக்டா உமக்கு எல்லாம் செய்வல ஆண்டவரே. எங்க பாரம்பரியத்திலேயே மூத்த பிள்ளை யாருக்குமே இல்லை. திரும்பவும் இந்த இவளுக்குடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்குது என்று சொல்லி போராடி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஃபாஸ்டிங் அந்த 3 நாள் அந்த மீட்டிங்கும் ஃபாஸ்டிங் தான் மீட்டிங் பண்ணேன். அம்மா அழுது ஜெபித்த, ஆண்டவரே, உம்மால் இந்த பாரம்பரியத்தை உடைக்க முடியும். சில பாரம்பரியத்தை உடைக்கதான் என்ன நீர் கொண்டு வந்தீர் ஏசப்பா. இது ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவர் என்று கதற ஆரம்பித்தேன். சொன்னேன், நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போனான். அடுத்த என்னைக்கு வர சொன்னாங்க, நீ அன்னைக்கு போனா போதும். அங்க போகும்போது கரு வளர்ந்திருக்கிறது. வளர்ந்தது மாத்திரமல்ல, பிள்ளையும் பறந்துட்டு. இப்ப என்னன்னா, திடீர்னு நான் ஒரு நாள் போறேன், நல்ல கண்மசியும் போட்டு
இங்க 27 பொட்டு வச்சு அழகுபடுத்தி வச்சிருக்கு. ஜோடிக்கப்பட்ட பேதம் இறங்கி வரும். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இது என்னன்னு கேட்டேன். இது சும்மா. அவன் சாத்தானும் சும்மா வந்திருப்பான். நான் வீட்டுக்கு போயிட்டேன். 2 நாள் கழிஞ்சு மாமா மாமான்னு போன்ல கேக்குது. ஏன்னு கேட்டா பிள்ளைக்கு சீரியஸ். அப்படியா? ரொம்ப வேதனையா இருந்தது. போனேன். போய் பார்க்கும்போது அவன் நெட்டில் அடிச்சு பார்த்திருக்கா. பிள்ளை அழுது இருக்கு. இந்த அழுகை என்ன அழுகைன்னு நெட்டில் அடிச்சு பார்த்திருக்கு. அப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன். பிள்ளை அழுது. மாமா இதை நெட்டில் அடிச்சு பாருங்க. இந்த அழுகையாக்கும் குப்பையில கொண்டு அழுது சொன்னேன். நெட்டு அழுக. பிள்ளை கஷ்டப்படுது, அழுது. இது என்ன அழுது? நான் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சொன்னேன். இது சோப்பா இருக்கு போல இருக்கு. ஜோமன் ஆரம்பித்தேன். இதெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிரு. ஒரு பொட்டு வைக்க கூடாது. இதுல இது கருப்பாவணமா, அதனால கொஞ்சம் கருப்பு அடிச்சிருக்கு. ஆண்டவர் தந்த அழகு அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிறது என்று சொல்லி அடுத்து ஒரு நாள் போறேன். ஒண்ணுமே போடல. பிள்ளை இன்னைக்கு சுகமா குதித்து அது விளையாடிட்டு கிடக்கு. ஹல்லேலூயா. சத்தமா சேர்ந்து சொல்லும் ஹல்லேலூயா. இப்ப என்ன வந்தாலும் யாரும் வந்து டாக்டரே வேண்டாம். நமக்கு இந்த இதுல ஒண்ணு டக்குன்னு அடிச்சு பார்த்துட்டு இது என்ன வலி யாருக்கும் தெரியாதா? இது அதிகமாக நம்ம நேசிக்க சரீரத்தில் பாதிப்பு. சாத்தான் நம்மளை தூண்டி விடுகிறது. நீதிமான் துர்செய்தியை கேட்டு பயப்படான். நாம் பயப்பட்டு அழிய வேண்டும் என்று சத்துரு பார்க்கிறான். விசுவாசி என்று பெயர் பெற்ற பிள்ளைகளை அழிக்க பார்க்கிறான். சாத்தானுக்கு இன்னொரு மனிதன் தேவையில்லை. தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் அவனுக்கு வேணுமா? அதான் வேதம் சொல்லுகிறது. அவன் கொல்லவும் அழிக்க வேற எதுக்குமே வரமாட்டான். இந்த மனுஷன் பயன்பட வேண்டிய பாத்திரம். இந்த பேதுரு அநேக பேருக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன். இவனை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் தேடுகிறான். அடைத்து விட்டான். விடிந்தா தலைவெட்டு. சபையார் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ரட்சிப்புக்காக காத்திருக்கிறார்கள். நாம் முதல்ல வாசித்தோமே, ரட்சிப்புக்காக எப்படியாவது ஒரு விடுதலை வேண்டுமே என்று அவன் காத்திருக்கிறாங்க, கதறுகிறாங்க. அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் தந்த சுகம், பலன், ஆரோக்கியம் அவருக்காக செலவழிப்போம் என்றால் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் நிரப்பப்படுவான். நான் ஒரு மனிதனை அல்ல ஆராதிக்கிறது, ஒரு பாசுக்கு வேண்டி அல்ல ஆராதிக்கிறது. நாம் ஆராதிக்கிறது இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆராதனை அவருக்கு கொடுக்கிறது. பாக்கி எல்லாமே விண்ணப்பம், பிரசங்கம் எல்லாம் நமக்கு தான். ஆனா ஆராதனை அவருக்கு மட்டும். இந்த ஆராதனையில தான் சில ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆராதனையில தான் எல்லாரும் சேர்ந்து ஏசப்பா எனக்கு கடன் தீரட்டு, என் நெருக்க தீரட்டு, என் பாடு தீரட்டு. ஆண்டவர் பாரு எப்பளும் இதுதான். பின்ன கடன் எங்க மாறும்? ஆராதனை என்று சொல்லுகிறது அவர் செய்த நன்மைகளை புகழ்ந்து பாடுகிறது. அல்லேலூயா. அவர் நம்மை நடத்தி வந்தது, கழிந்த காலங்கள் ஆபத்திலே தூக்கி எடுத்தது, இக்கட்டிலே தூக்கி எடுத்தது. பேதுரு பிரசங்கம் பண்ணிருப்பா, நானே படுத்து கிடந்தேன், காலையில தலைவெட்டுதான் சரி போட்டி என்று இருந்தேன், ஆனால் இன்றைக்கு ஜீவனோட இருக்கிறேன் என்றால் யாருடைய பலமும் அல்ல, கர்த்தர் தூதனை அனுப்பினது. அல்லேலூயா. அப்ப யாருதான் காப்பாற்ற முடியாத இடத்திலேயோ கர்த்தர் என்னை ஜெயிலில் வந்து காப்பாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. நான் இடத்துல சொன்னேன், 24 மணிக்கூருக்குள்ள ஒரு மனிதனை பிடித்தால் அவர்களை கோர்ட்ல கொண்டு சேர்க்கணும், இல்லாவிட்டால் ஒரு கேஸ் போட்டு தான் வெளியே விடணும். நான் இடத்துல சொன்னேன், ஏசப்பா நீங்க விடுதலை தருகிறதா இருந்தா ஒரு கேஸ் போடக்கூடாது. ஒரு கேஸ் இல்லை. உண்மையா சொல்லுகிறேன், எதுவுமே அவங்க போடல. சந்தோஷமா தம்பி போ அப்படின்னு சொன்னாங்க. தேவன் விடுதலை தருகிறது, மெய்யான விடுதலை.
உங்களுக்கு தந்த விடுதலைய நீங்க வச்சிட்டு இருக்கல்ல பிறரிடத்துல சொல்லணும். நீங்க உங்க புள்ள படிச்சிட்டு வேலைக்கு போகுது, சம்பளமே கொண்டு வரல, என்ன செய்வீங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். சம்பளமே கொண்டு வரல, வேதனையா இருக்கும் பாத்தீங்களா? என்ன ரட்சித்தாரே, எந்த ஒரு பிரதிபலனா இல்ல, உங்களை ரட்சித்தார். இந்த ஆண்டுல ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி இருக்கிறார். ஒரு வேதனையை கர்த்தர் மாட்டி இருக்கிறார். இன்றைக்கு விசுவாச குடும்பங்கள் தான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏசப்பா, எனக்கு இந்த தலைவேதனை குறைஞ்சா சபை நடுவே வந்து சாட்சி சொல்லுவேன். இங்க யாருக்கு சாட்சி? நீங்க யோசித்து பாருங்க. இப்ப எனக்கு இந்த சபையில நான் உள்ள ஒரு விசுவாசி, எனக்கு நான் வந்து ஆஸ்பத்திரியில தலைவலி தாங்கவே முடியல. நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா இந்த தலைவலி மாறினா நான் இந்த சபை நடுவில் சாட்சி சொல்லுவேன். நான் இங்க வந்து சாட்சி சொல்லி யார்கிட்ட சொல்லிக்கிறேன்? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்கிட்ட தான் சொல்லி. ஐயா, ஆண்டவர் தந்த விடுதலை நமக்கிட்ட வச்சிட்டு இருக்கால, அது பக்கத்துல குடும்பத்துல சொல்லணும். போன புதன்கிழமை கடையாளமூட்டில் கன்வென்ஷன் மீட்டிங் போயிருந்தேன். அப்ப பகல்ல பயங்கர விடுதலையா இருந்தது. இரவும் என்னுடைய சாட்சியோடு தேவனுடைய வார்த்தையை கொடுத்தேன். பயங்கர நிறைய பேர் விடுதலை ஆனாங்க. சாசு பிடிச்சவர்கள் கடைசியில் வந்து ஜெபித்தாங்க, நேர் விடுதலை ஆனாங்க. மறுநாள் நான் சில வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் சொன்னேன். இன்னொரு பிரசங்கத்தை கத்த தந்தார். பூரணப்படுத்தின பெரும்பாடுபட்ட ஸ்திரீக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்த அந்த ஜனங்கள் மத்தியில் அந்த விடுதலை அவ சொன்னார். ஜனங்கள் எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. ஆஸ்தி எல்லாம் போயிட்டு, அந்தஸ்து எல்லாம் போயிட்டு, ஐஸ்வர்யம் எல்லாம் போயிட்டு, அழகெல்லாம் போயிட்டு, சாகும் தருவாய் பெரும்பாடுபட்ட ஸ்திரீ. அந்த நேரத்தில் அவ தொடுகிறதே தீட்டு. எப்படியாவது தொட்டு விடுதலாக வேண்டும் என்று இருந்து விடுதலாயிட்டா. இனி எப்படியாவது ஓடிரோன்னு பார்க்கல. ஆனா அந்த இடத்துல அவ உள்ள உண்மையை சொன்னா. இயேசு சொல்லுகிறா, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை நமக்கு மேல வந்திருந்தா அது நம்மகிட்ட வச்சிட்டு இருக்கால, அது தேசம் அறியணும். அல்லேலூயா. அந்த பெரும்பாடுபட்ட ஸ்திரீ அந்த இடத்திலே எல்லா ஜனங்கள் நிக்க சொன்னா, அவருடைய பாதத்தில் விழுந்து சொன்னா, தேசம் பார்க்கிறது, சீசர்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்ன. நீங்களும் சொல்லணும்னு சொன்னேன். என்ன நடந்தது தெரியுமா? மறுநாள் எல்லாரும் நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்கு. நேற்றுக்கு ஒரு பாஸ் வந்திருந்தாரு, பயங்கர விடுதலை சாட்சி பயங்கரமா இருந்து. இன்னைக்கு வருவார் வாங்க. நான் இல்லை, எனக்கு ஒரு நாள் தான் மீட்டிங். போம சொல்லி 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 போறாங்களா, இன்னைக்கு அறிஞ்சது. சொல்லி சொல்லி போறாங்களா, பொய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான்னு. நான் சொன்ன என்ன பார்க்க வரல, இயேசுவை பார்க்க. அல்லேலூயா. இயேசுவை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த மனுஷன் அந்த இடத்துல பார்க்கும்போது வேதனைக்குரிய மனிதனாக, தள்ளப்பட்ட மனிதனாக, இனி மாற்றமில்லை என் வாழ்க்கை முடிந்தென்று எழுதின இந்த பேதுருவதா ஆண்டவர் முடிய வைக்கல, கர்த்தர் வாழ்க்கையை துவங்க வைத்தா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டுவோமே. சின்ன பிள்ளைகள் பெரியோ, ஆண்டவர் நல்ல கரத்தை தந்திருக்கிறாரே, ஜீவனை தந்திருக்கிறாரே. இன்றைக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பேதுரு அந்த இடத்திலே விலாவினை தட்டி கர்த்தர் எழுப்புகிறார். தூதரை விட்டு விலாவினை தட்டி, இன்றைக்கு உங்க விலாவினை தட்டி கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பெற்ற விடுதலை, நீங்க ஆண்டவருக்குள்ள வந்த காரியத்தை மற்றவங்க இடத்துல சொல்லி அடுத்த ஆண்டில் அநேகர் ஆண்டவருக்குள்ள நடத்து கிருபை கேளுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார், உங்க குடும்பத்தை பயன்படுத்த போகிறார். எந்த குடும்பம் உங்களை துரத்துவேன் அழிப்பேன், உங்க குடும்பம் அழியணும் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை ரட்சிக்க கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. எந்த குடும்பம் நீங்க வாழாதென்று சொல்லுகிறாங்களோ அந்த குடும்பத்தை வாழ வைக்க கர்த்தர் போகிறார். யாரை கொண்டு தெரியுமா? இந்த சபை விசுவாசியை கொண்டு. கரங்களை தட்டி உடபலவ சந்தரபல துருவி கபலவா. எந்த உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் அழியும் என்று நினைத்திருக்கிறார்களா, அந்த குடும்பத்தை ரட்சிக்க உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார்.
அல்லேலூயா. எந்த குடும்பம் எங்களுக்கு விரோதமாய் எழும்பிச்சோ அந்த குடும்பத்தை ரட்சிப்பு நடத்த கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல விலாவிலே தட்டி அவனை எழுப்புகிறார். அவன் தூங்குகிற மரண தூக்கம். என்ன தூக்கம்? மரண தூக்கம். சில ஆட்கள் பார்த்துட்டீங்களா, வேதனையோட படுப்பாங்க. காலையில நீ எப்படி முழிக்கனே தெரியல, படுப்போம். காலையில் எழும்புனாதான் காரியம், எழும்புனா பாப்போன்னு படுப்பாங்க. இன்றைக்கும் கர்த்தர் எழுப்பி வருகிறார் நம்மளை. அல்லேலூயா. இதே போலதான் இந்த பேதுருவை கர்த்தர் எழுப்புனா விலாவில தட்டிட்டு கர்த்தர் எழுப்புற என்ன தெரியுமா? இங்க ஒரு ஜெபிக்கிற கூட்டம் ஒரு மனமா ஜெபித்து கொண்டிருக்கிறது. ஆள குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக அழுது கொண்டிருக்கிற, பேர பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிற, மருமக்களுக்காக அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், நீங்க அழுது கொண்டிருக்கிற காரியத்திலே அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதே பேதுரு கதவை வந்து தட்டுனா இந்த அற்புத சாட்சி எழும்ப போகிறது. இதே பேதுரு கதவை தட்டுகிறார். எந்த மரித்தவனாக அல்ல, அடக்கம் பண்ணுவதற்கு அல்ல, யாரோ இன்னொரு ஆள் அல்ல, எந்த விஷயத்துக்கு ஜெபித்தார்களோ அந்த மனுஷனை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது எந்த மனுஷனுக்காக அழுதாங்களோ அந்த மனுஷன் தான் அந்த இடத்துல வருகிறார். அதுல 13 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு வாசல் கதவை தட்டின போது, போதும், வாசல் கதவை தட்டுகிற யாரு தெரியுமா? மரிக்க வேண்டிய ஒரு மனிதன். விடிந்தா தலைவெட்டு. நான் சொல்லுகிறேன், ஒரு மரிக்கத்தக்க இருக்கிற வியாதியை சுகமாக்க இயேசுவுக்கு முடியும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகல, வெட்கப்பட்டு போய் விடுவேனோ, அநேக ஜனங்கள் மத்தியில் கேவலமாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க, அதே தெருவில் உங்களை உயர்த்த போகிறா, அதே குடும்பத்தில் உயர்த்த போகிறா, அதே குடும்பத்தில் கனப்படுத்த போகிறா. எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறா. இதே பேதுரு கதவை தட்டுனதை போ சில அற்புதம் கதவை தட்ட போகிறது. உங்க குடும்பத்தில் ஜெயம் நடக்க போகிறது. அழைத்தவர் கைவிட மாட்டா, தெரிந்தவர் விட்டு விட மாட்டா. பேதுரு கதவை வந்து தட்டுனா எல்லாரும் கண்களை மூடி சில குடும்பத்தில் அற்புதம் நடக்க போகிறது. ஓ, இந்த விசேஷ மீட்டிங்கில் அற்புதம் நடக்க போகிறது. ஓ, பேதுருவை அடக்கம் பண்ண கொண்டு வரல, உங்களை அடக்கம் பண்ண இந்த இடத்துல கொண்டு வரல. உங்களை அடக்கம் பண்ண அல்ல, இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தது. உங்களை ஜீவனோட எழுப்ப போகிறா, உங்க குடும்பத்தை எழுப்ப போகிறா, உங்க பிள்ளைகளை எழுப்ப போகிறா, உங்க புருஷனை எழுப்ப போகிறா. ஓ, கரங்களை தட்டி அந்நிய பாஷையில கர்த்தரை துதிப்போமா? அந்நிய பாஷை பராதவங்க ஸ்தோத்திர இயேசுவே என்னை பயன்படுத்து. கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஒரு ஜீவன் வரப்போகிறது, கட்டி கரைய போகிறது, வாழ்வு பிரச்சனை மாற போகிறது, கிட்டி பிரச்சனை மாற போகிறது. கர்த்தர் சுகமாக்க போகிறா. கர்த்தர் சொல்லுகிற கைவிட மாட்டே, அவர் பிடிக்க போகிறா. சூழ பாலை மறங்கி தூக்க போகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி சூழ பாலை மறங்கி தூக்கி எடுக்க போகிறா. கர்த்தரால் அது செய்ய முடியும். பேதுருவே, நீ பயன்பட வேண்டியது இருக்கிறது. ஊழியத்தை விட்டு ஓடாதே. பேதுருவே, நீ வேணும். இன்னும் ஒரு மனமா கரங்களை தட்டி உங்க சத்தத்தை கெடுக்க, உங்க ஆயுசு நாட்களை குறுக பண்ண, ஓ பாதிகளை அழிக்க, தாவீதே உன்னை பாதிகளை கொல்ல முடியாது. ஓ பாதிகளை உன்னை கொல்ல முடியாது. வாலிப பிள்ளையே, உன் வாழ்க்கையை செழிக்க வைக்க போகிறா. வேலை உன்னை தேடி வர போகிறது. ஜெயம் உன் வீட தேடி வர போகிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்க போகிறது. திருமண காரியத்தில் அற்புதம் செய்ய போகிறார்.
உங்க குடும்பத்துல இருந்து கர்த்தர் உலாவ போகிறார். அவர் யார் என்று நிரூபிக்க போகிறார். அவர் யார் என்று நிரூபிக்க போகிறார். பெரும்பாடுபட்ட சிறிய போல எல்லாமே போயிட்டு என்று கதறுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையை துவங்க வைக்க போகிறார். உங்க வாழ்க்கையை துவங்க வைக்க போகிறார். உங்க வாழ்க்கையை துவங்க வைக்க போகிறார். பேதுருவை போல நான் பயன்படுவேன். ஓ, என்ன மரிப்பதற்கல்ல இந்த இடத்துல கொண்டு வந்தது. நான் ஒரு சாட்சியாக மாறுவேன். எனக்கு தந்த விடுதலை சும்மா இல்ல, ஒரு சாட்சிக்காக மாறும். என் குடும்பம் வாழும். என்ன மீட்டெடுத்த இயேசுவுக்காக நான் நிற்பேன், விசுவாசத்தில் நிற்பேன் என்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். பேதுருவை போல ஒரு ஜீவன் வரப்போகிறது. அநேகருடைய கரங்களை பார்க்க முடிகிறது. அற்புதம் நடக்க போகிறது. படிப்பில் அற்புதம் நடக்க போகிறது. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளை, நீ கரத்தை உயர்த்தினது சும்மா அல்ல, தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறீங்க. அதே கரத்தில் உயர்த்தினீங்களோ அதே கரத்தை வெட்டியும் கரமா மாட்ட போகிறா. வெற்றியின் கரமா மாட்ட போகிறா. கர்த்தாவே, கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுடைய கரத்தில் தருகிறேன். ஏசப்பா, பேதுரு வெளியே வந்ததை போல சில விழாவிலே தட்டுகிறத பார்க்கிறேன். சில பிள்ளைகள் மேல உங்க கரம் வைக்கப்படுகிறத பார்க்கிறேன். இப்பொழுது சம்பவிக்கிறது. இப்பொழுது வல்லமை இறங்கட்டே. அற்புதமாக நடத்த போகிறேன். கரங்களை உயர்த்த அத்தனை பிள்ளையுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளும். சபையுடைய கருத்தில் தருகிறோம். பாஸ்வா எல்லாரும் கருத்தில் தருகிறோம். ஜெயத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தூக்கி சத்தமாய் சொல்லும் ஹல்லேலூயா. வல்லமையாய் சொல்லும் ஹல்லேலூயா. இயேசு நமக்கு விடுதலை தந்தார். ஒரு ஜெபம் போதும் ஒரு குடும்பத்தை பின்னணிப்பட்டு வந்ததான பாரம்பரிய கட்டுகளை உடைத்து போடுவதற்கு ஒரு திறப்பின் வாசலின் ஜெபம் போதும். உங்கள் ஏக்கம் மட்டும் போதும். உங்கள் ஒரு தீர்மானம் மட்டும் போதும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இனியுள்ள காலங்கள் நான் இயேசுவுக்காய் வாழ என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் அர்ப்பணித்தீர்களோ, இத்தனை வருஷமா நீங்கள் அனுபவிக்கிறதான வேதனை, பல மாதங்களாய் நீங்கள் சுமக்கிற உங்கள் பலவீனம், இன்னைக்கு எடுக்கிற ஒரு தீர்மானத்தில் ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிறார். உன் தலைமுறையை கத்த தொட்டிருக்கிறார். உன் தீர்மானம் தான் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. நீங்க யோசிக்கிறீங்க எப்படி சம்பவிக்கணும்? உங்க தீர்மானம் தான் உங்க விடுதலுக்கு காரணம். ஆண்டவர் நீங்க தெளிவா பேசினார். நீங்க எந்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் விடுதலுக்கு காரணமாய் மாறப்போகிறது. ஒரு மனுஷனுக்கு தர முடியாதது, ஒரு மருத்துவத்திற்கு தர முடியாதது, எந்த மனுஷனாலும் அசாத்தியமான உன் பிள்ளையினுடைய விடுதல் அற்புதம் உன் ஒரே ஒரு தீர்மானத்திற்குள்ளாய் இருக்கிறது. கைகளை தட்டி, கைகளை தட்டி, ஓ கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை காலமானாலும் உங்க கிருபை என்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. சொல்றீங்களா? அல்லேலூயா. இயேசு உங்களை தொட்டு இருக்கிறார். ஆமென். நாளை காலை 9 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பமாகும். எல்லா தெய்வ பிள்ளைகளும் உற்சாகமாய் வாருங்கள். கர்த்தருடைய ஊழியக்கார கர்த்தர் நம்மோடு பேசுவார். நாளை உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிற நேரமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்கிறவர். இயேசு பாரம்பரிய கட்டுகளை அறுக்கிறவர். எந்த மந்திரவாதியாலும் செய்ய முடியாதது, எந்த புள்ளி சூன்ய வல்லமையினாலும் செய்ய முடியாதது இயேசு ஒருவரால் செய்ய முடியும். ஆமென். ஒரு வார்த்தை நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருக்காய் கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய கரங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிதாவே,
உடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று கொடுக்கும் பொழுது உடைய ஆசீர்வாதங்கள் மேன்மையாய் தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.